ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் 2026 எப்படி இருக்கிறது? 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது? இந்த வருடத்தில் நண்பர்களே, உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற பெரிய விஷயமே என்னென்னா, உங்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தவர் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஜூனுக்கு முன் என்ன ஆகும்? 2ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவானால் நிறைய பண வரவு, தொழிலில், குடும்பத்தில் ஃபோக்கஸு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். சார், இது வரைக்கும் என் குடும்பத்தோடு நான் இருந்ததே இல்லை சார். வெள்ளிக்கிழமை நைட்டேனா கிளம்பிடுவேன். ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு மண்டே மார்னிங் தான் வருவேன். நான் வீட்டுக்கு போகிறது ஒரு நியூஸு, நான் எந்திரிச்சு வர்றது ஒரு நியூஸ், அவ்வளோதான். நான் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. நமக்கெல்லாம் அவ்வளோ நேரமே கிடையாதுன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறமா தான் நான் யோசித்தேன், நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக? நம்ம வீட்டில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்க, ஆனால் வீட்டில் போய் நம்ம ப்ரொடக்ஷன் தானே ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கு நம்ம சம்பாதிக்கணும்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். போன்ற எண்ணங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும். ஃபேமிலி டுகெதர் நண்பர்களே, இன்றைய தினத்தில் 45 வயசுக்கு அப்புறம் உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் அது பெரிய விஷயமாக கொண்டாடப்படுது. ஒரு காலத்தில் 100 வயசில் கொண்டாடப்பட்ட விஷயம்லாம் இப்போ 45 வயசுலேயே கொண்டாடப்படுது. காரணம், உடலினுடைய வலிமையிலே யாருக்கும் அக்கறை இல்லை. அப்போது இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? உடம்பை பார்த்துக்கணும், ப்ளஸ் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் குரு பகவான் தந்திருப்பார். அண்ட் ஆல்சோ சொத்து சேர்த்தணுங்கிற இனிஷியேஷன். எப்படியாவது சார், என் தங்கச்சிக்கு மட்டும் கல்யாணம் நடந்துடுறோம், மாப்பிள்ளை வீட்டில் 30 பவுன் போட சொல்லியிருக்காங்க, நான் என் கையில் ஒரு 5 பவுன் தான் இருக்குது, 25 பவுனுக்கு நான் வேலை செய்யணும் சார், என்ன செஞ்சாலும் சரி சார். நண்பர்களே, என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு நான் 100 ஜாதகம் பார்க்குறேன். என் அனுபவத்தில் சொல்லுகிறேன். வீட்டில் இருக்கிற ஒரு ஆண், அது யாராக வேணால் எடுத்துங்க, உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தங்கச்சி கல்யாணம் பண்ணியே தீரணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25 பவுனை சேர்த்தியே தீர்வேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டானா கண்டிப்பாக பண்ணிடுவான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த அட்ரினல் சுரக்குதும்பாங்கல்ல, அப்படி சுரக்கும் அந்த அட்ரினல். அதுதான் அந்த அட்ரினல். வேணால் பாருங்கள், பெரிய பெரிய டார்கெட் பண்ணவங்களாம் பாருங்கள், ஏதோ ஒரு விஷயத்தில் வீர சபதம் எடுத்துகிட்டு வந்தவங்களாக தான் இருப்பான். அதனால தான் அதை நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கான். காரணம் என்னென்னா, அவனுக்கு அந்த வெறி அவனை தூங்க விடலை, அந்த வெறி அவனை சாப்பிட விடலை. இதெல்லாம் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா, குரு பகவான் 8 பார்த்துட்டார். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபத்தை பார்த்துறார். இதெல்லாம் எப்போ? ஜூனுக்கு முன்னாடி. உடம்பு பாடி ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. நீ வழி நீ தான் அப்படி ஆயிடுச்சு உடம்பு. அப்போது தீய பழக்கங்கள்லாம் உடம்பு விட்டு போயிடுச்சு. நான் எந்திரிச்சா வருமானத்தோடு தான் எந்திரிப்பேன், படுத்த வருமானத்தோடு தான் படுப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு திங்கிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கள் அப்பா கடனை எழுதி வச்சுக்கோ, எண்ணி 10 மாதத்தில் இந்த கடனை நான் அடைக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம். அசோக், உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ. அதெல்லாம் அப்படிலாம் தான் நம்ம இருந்தோம். இப்போ தான் நம்மளுடைய அந்த எல்லாத்தையும் இன்ஸ்டா சாப்பிட்டு போயிடுது. நான் வெறியோடு தான் எந்திரிக்கிறேன், 4வது ரீல்ஸில் டவுன் ஆகிடுறேன். அதை பார்க்காதீங்கன்றேன். அதே வெறியோடையே நைட் வரைக்கும் இருங்க, அப்போ தான் சம்பாதிப்பீங்க. அப்போ நமக்குன்னே ஒரு ஃப்ரெண்டு வருவான். நம்ம ரிஷபராசிக்காரர் நமக்குன்னே ஒரு ஃப்ரெண்டு வருவான். அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல இருக்கும், மூஞ்ச பார்த்தாலும் ரொம்ப டல்லாக இருக்குது, இவங்க கூடலாம் சேராதீங்க. ஏன் டல்லானா ஆகிட்டு போகுது. இப்போ என்ன, நமக்கு என்ன பொண்ணு கொடுக்க போகிறாங்க? நம்ம காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்வோம் சார். நம்ம ஊரோட ஸ்பெஷலே மூஞ்சிலாம் அழுக்கா, கை காலெலாம் எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டா தான் சார் நம்ம ஊர் ஸ்பெஷலே. காரணம், உழைப்பாளிலாம் அப்படி தான் இருப்பான். ஸோ அப்போது ரிஷபராசிக்காரர்கள் 11ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு கடை நல்லா ஓடுது சார், நான் அந்த நம்பிக்கையில் 2வது கடை 3வது கடை ஆரம்பித்தேன், ஆனால் இது எல்லாம் நின்று போச்சு, இப்போ எனக்கு பயமாக இருக்குது, இதில் ஒரு 10 லட்சத்தை போட்டேன், இதில் ஒரு 10 லட்சத்தை போட்டேன், அப்படியே நிற்குது சார் பணம். ஒன்று எனக்கு கிடச்சிட்டா கூட போதும், எங்கன்னா ஓடி போயிடுறேன், இனி வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன், தெரியாமல் ரிஸ்க் எடுத்துட்டேன், எம்ப்ளாயி கிடைக்க மாட்டேங்கிறான், இவங்களை சிசிடிவியில் பார்த்துட்டு இருக்கிறதே எனக்கு ஒரு வேலையாக இருக்குது. இப்படி பயந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பிஸ்னஸும் தனித்தனியாக பிக்கப் ஆகிடும். நண்பர்களே, மை கைண்ட் அட்வைஸ் ஒன்று கேளுங்க. புதிதாக ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அது பொழுதுதான் பிறந்த குழந்தை. அது சாப்பிடணும், அது வளரணும், அது நடக்கணும், அப்புறமா தான் அது வேலைக்கு போகும், சம்பாதிக்கும். புதிதாக பிறந்த குழந்தைய போய் சம்பாதிச்சிட்டோன்னா அது சம்பாதிக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சுட்டு நாளைக்கே போய் ஜெயிச்சுட்டு வரனாலும் அதான் ஜெயிக்காது. அது இப்போ தான் பிறந்திருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன இதெல்லாம் சாப்பிடுவாங்கள்லாம், செரலாக்கெல்லாம் குடித்து அது வளரணும், ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்,
எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அப்படி தான். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது உங்களுடைய அகலக்கால் வச்சு தப்பு பண்ணிட்டீங்க இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணுவீங்க, நிதர்சனத்துக்கு வருவீங்க. ஓகே, இன்றைக்கி நாள் வேலை செஞ்சால் தான் இந்த 5000 ரூபாய்வா, சரி ரைட்ரா நம்ம நிலைமை தான் அப்படிங்கிற புரிதல் ஏற்படும். நிறைய நேரங்களில் அந்த புரிதல் தான் முக்கியம். அப்போது 3ஆம் இடத்துல குரு பகவான், இது ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் புரிஞ்சிட்டீங்க. ஆக இனிமேல் நான் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஐஃபோன் அந்த இதில் கம்ப்யூட்டர், மேக் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் இருக்கிறதுலே வேலை வாங்கிக்கிறேன் போதும். இல்லை இப்போ ஸ்பெஷல் ஜெர்மன்லேருந்து இந்தியாவிலே வாங்கிக்கிறேன், பாரிஸில் போனால் வாங்கிப்பேன், நான் செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்கிறேன். உங்கள் எண்ணங்களை எவ்வளோ சிம்பிளாக யோசித்து நிறையா சம்பாதிக்க சொன்னால் நிறையா செலவு பண்ணி சிம்பிளாக சம்பாதிக்கிறீங்க. யாரா உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தது? நிறைய வாங்கி சிம்பிளாக சம்பாதிக்கிறது தான் பிஸ்னஸே பண்ணுறோம். அப்போ 3ஆம் இடத்தை குரு பகவான் வருகிறார், அவர் மறைகிறார் 3ஆம் இடத்துல. அந்த மறையும் பொழுது ஜூனுக்கு அப்புறம் அடிச்சது பாருங்க ராஜயோகம். டட்டா காரணம் 8 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறான். விபரீத ராஜ யோகம் அப்படின்னா என்ன சார் பண்ணுவார்? இப்போது இந்த நல்லவங்களுக்கெல்லாம் ஒரு மூடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்லவங்களாம் ப்ளஸ் பண்ண, அவங்க பொதுவாகவே ப்ளஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போய் ஒருத்தர் இருக்கோம், அண்ணா என்னை காப்பாற்றுங்கண்ணா அப்படிங்கிறோம், எடுத்துக்கிடா போ எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டுருவோம். இப்போ அவங்க ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு தந்தே ஆகணும், டே எனக்கு என்னவோ பண்ணிட்டடா, நீ உனக்கு ஆசையாக இருக்குடா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு இது வேணும், எடுத்துகிட்டு போடா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போடா. அந்த மாதிரி பயங்கரமாக ப்ளஸ் பண்ணிடுவாங்க. காரணம் என்னென்னா குருவுடைய குணமே அதுதான். அப்போ அந்த குரு 3ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம் பெற்றவனை என்ன ஆயிடுச்சுன்னா தங்கமாக கொட்ட போகிறார். குருஜி ஒரு மனிதன் சொல்லலாம், ஆனால் இவ்வளோ சொல்லக்கூடாது, புரியுதா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்னமோ இப்போ தான் கேட்டேன் சார், ஆனந்த் சார் பேசுகிறது இப்போ தான் கேட்டு வரேன். நாங்கள் எங்களுக்கு யூடியூப் தெரியும். போகிற போக்க பார்த்தா தங்கமே வாங்க முடியாது, விலை உயர்ந்த மனிதர்கள் லிஸ்ட்டில் அதை வைக்க போகிறாங்க எல்லாமே சொன்னாங்க சார். இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம், நீங்கள் பாருங்கள். ஆனால் அதே வாங்கிட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்தில். யார் வாங்குறது நிறுத்திடல. இன்றைக்கி நீங்கள் கன்னியாகுமரியில் கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சா, இல்லை கமுதியில் கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சா, இல்லை எங்கே தான் நடக்கலை, எல்லார் வீட்லையும் நகை எடுக்காமையாக போயிட்டாங்க. அதுக்கேற்றபடி தன்னுடைய ஸ்கேலை விரிவாக்கம் பண்ணிக்கிறாங்க. நண்பர்களே, அந்த விரிவாக்கம் உங்களுக்கு நடக்கும். அப்போ அவ்வளோ பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வானத்தில் தான் நமக்கு வரப்போகுது, நம்ம வேலை செய்ய போகிறோம், வரப்போகுது. அப்போது 8 3ஆம் இடத்துல வரும் பொழுது தங்கமாக உங்களுக்கு சேரும். அடுத்து அப்போது கோல்டு சம்மந்தப்பட்ட ஷேரு அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக அந்த குரு 5ஆம் பார்வையாக, அந்த குரு 5ஆம் பார்வையாக என்ன பார்க்குறார்? உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டிங்கல்ல, ஒரே தூக்கி மேலே வச்சுறார். ஃப்ளைட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்து பக்கத்தில் உட்காந்து கூட்டு போய் இறக்கி விட்டு அந்த வேலையில் சேர்த்து விட்டு குரு திரும்பி வருவார். வேணா பாருங்க. இப்போது உங்களுக்கு ஃபாரின் கிடைக்கிற யோகம் வரப்போது பாரா, இங்கனக்குள்ள தான் சுற்றிட்டு இருந்தான், அமெரிக்கா போகிறான், நம்மளாம் அமெரிக்கா காது பட பேசுவோம். நல்லா பேசுங்கடா, நல்லா பேசுங்க. நம்மளை பற்றி என்னெல்லாம் பேசுனீங்க, நல்லா பேசி வயிறு எரிஞ்சு எங்கே போ, உங்கள் முன்னாடியே நான் பாரு, ஹை மேன் திஸ் இஸ் அமெரிக்கா பத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் பந்தா பண்ணுங்க. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு டேர்ன் வருது சார். அப்படியே ஏழையாகவே நான் இருந்துட போகிறதில்ல. ஒரு நாள் நான் பணக்காரனப்போ முன்னாடி வந்து ஒம்புழுப்பேன். அந்த நாள் இந்த நாள் 2026 ஆஃப்டர் ஜூனு வரட்டும் வர வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். வெயிட் பண்ணுங்க, வந்துடும். அடுத்து குரு பகவான் என்ன பார்க்குறார்? 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து 11 பார்க்குறாரு. இப்போது எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபம் வருகிறது, எல்லாம் வருகிறது. ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அந்த ராகு பகவான் 10ல் இருந்தவர் டிசம்பர் மாதமாக 9க்கு போகிறேன். போகிறேன் சார், டிசம்பர் தானே பார்த்துல விடுங்க. டிசம்பர் மாதம்லாம் நாங்கள்லாம் வந்து வேறு மூடில் இருக்கிற மாதம். சென்னையில் வேறு மழை வந்துடும், அப்போல்லாம் நாங்கள் வீட்டோட இருக்கிற மாதம். நாங்கள் அப்போ பிஸ்னஸ் பற்றி பேசவே இல்லையே. நவம்பரோட பிஸ்னஸ்லாம் வைண்டப். அப்போ டிசம்பர் மாதம் ராகுகேது பயிற்சிலாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு தேவையில்லை. அது அடுத்த வருஷம் 2027 பலன்களில் பார்த்துக்கலாம். ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம், இந்த அகலக்கால் வச்சதை எப்படியாவது ஜூன் மாதம் சரி பண்ணிடுங்க. ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. நான் அடிக்கடி என்னோடய ஸ்டேட்டஸில் கூட வைப்பேன், நான் எப்பொழுதும் சரியான முடிவை எடுப்பதில்லை, முதலில் முடிவு எடுப்பேன், பிறகு அதை சரியான முடிவாக மாற்றுவேன். இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் தெரியாமல் அகலக்கால் வச்சுட்டீங்க, வச்சதை சரின்னு ஆக்கிடுங்க. இது இல்லைன்னா உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை போயிடும். இந்த ஜூனுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த 2 கடை திறந்ததை 2 கடையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஓட வச்சுருங்க. ஆக ரிஷபராசிக்காரர்கள் பணம் கொட்ட போகுது, தங்கம் அணை வேலை போகுது, முக்கியமாக அமெரிக்கா போக போகிறீங்க, எல்லாம் நடக்க போகுது. கீழே போயிட்டு இந்த 2 நபர் கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.